100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூலியை உயர்த்தி இருந்தால் பல கோடி மக்களுக்கு பயன்படுத்தும். ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருந்தா இந்தியாவில் எல்லாருக்குமே சலுகை கிடைச்சிருக்கும். குறைந்தபட்ச ஊதியத்தை சட்டபூர்வமாக நிர்ணயிக்கக்கூடிய குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி இருந்தால் பல கோடி பேருக்கு சலுகை கிடைச்சிருக்கும். அதையெல்லாம் செய்யாம பீகார் வாக்காளர்கள், வருமான வரி வாக்காளர்கள், அவர்களுக்கு மட்டும் சலுகை கொடுத்துதான் நான் குறை சொல்லுவேன். மற்றவர்களுக்கு என்ன? விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யப்படும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே போன்ற விவசாயிகளுடைய விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்வது தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்புமே வெளிவரவில்லை. விவசாயிகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய கோரிக்கை பல ஆண்டுகாலமாக வைக்கப்பட்டு வருகிறது. இல்லை பட்டியல் நீங்க சொன்னது அடங்கும். இன்னும் பல விஷயங்கள் அடங்கும். செய்யாததை பற்றி என்ன பண்றது? செய்யல, அவ்வளவுதான். மக்களை போய் பார்க்கும்போது இதெல்லாம் செஞ்சிருக்கலாம், உங்களுக்கு செய்யலைன்னு சொல்லலாம். செய்யாதவர்களை பார்த்து ஏன் செய்யலைன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியல. ஆனா பிரதமர் சொல்றாரு ஒட்டுமொத்தமான மக்களுக்கான ஒரு பட்ஜெட், இது அனைத்து தரப்பினரையும் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. நேற்று நாடாளுமன்றத்துக்கு வரும்போது கூட அதான் சொல்றாரு. நாளைக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கின்ற பட்ஜெட் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், மேல்தட்டு மக்கள் அனைவரையும் கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. ஏழை மக்களுக்கு என்ன இருக்கு இந்த பட்ஜெட்ல? டிசம்பர் மாதத்துல அரசு எடுத்த ஆய்வு 4 நாட்களுக்கு முன்னாடி முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. கிராமப்புறங்களில், ஊரக பகுதிகளில் ஒரு தனிநபர் மாத செலவு 4120 ரூபா. அப்படின்னா ஒரு தனி மனிதர் நாளுக்கு 130 ரூபா செலவழிக்கிறார், 140 ரூபா செலவழிக்கிறார். நகர்ப்புறங்களில் 7000 ரூபா மாத செலவு. அப்படின்னா ஒரு நாளைக்கு 220 ரூபா, 230 ரூபா செலவழிக்கிறார். 220 ரூபா செலவழிச்சு எப்படி வீடு, உணவு, கல்வி, சுகாதாரம், இதர செலவுகள் எப்படி செய்ய முடியும்? ஆகவேதான் சொல்றோம், நீங்க இந்தியாவுடைய சராசரி பார்த்தாலும் குறைவுதான். ஆனால் கீழ்பாதி 50%, அதுலேயும் கீழ்பாதி 20%, 25% ஏழைகள் இருக்காங்க. அவங்களும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க. வருமான வரி கட்டுறவங்க மட்டும்தான் வரி கட்டுறாங்கன்னு நினைக்கிறது. ஜிஎஸ்டி கட்டுறது எல்லாரும் கட்டுறோம். ஏழைகளும் கட்டுறாங்க, பணக்காரர்களும் கட்டுறாங்க, நடுத்தர மக்களும் கட்டுறாங்க. ஆக ஜிஎஸ்டியை வெட்டி இருந்தா, ஜிஎஸ்டியை குறைச்சிருந்தா எல்லாருக்கும் பலன் கிடைச்சிருக்கும். எல்லாரும் பெட்ரோல் போடுறாங்க, டீசல் போடுறாங்க. பெட்ரோல் டீசல் விலையின் காரணமாக தான் டாக்ஸி, பஸ்ஸு விலை கூடுது. ஆக எல்லாருக்கும் சலுகை கிடைக்கணும்னா பெட்ரோல், டீசல் வரிச்சுமையை அல்லது விலையை குறைச்சிருக்கணும், ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருக்கணும், குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி இருக்கணும், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நாள் கூலி உயர்த்தி இருக்கணும். இதெல்லாம் செஞ்சிருந்தா பெரும்பகுதி மக்களுக்கு சலுகை கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். இப்போ அதை சொல்ல முடியலையே. ஏன் பெட்ரோல், டீசல் அந்த விலைகளை குறைப்பது தொடர்பான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க தயக்கம் காட்டுறதுன்னா அது தெரிஞ்ச விஷயம் தானே. அவருக்கு பெரிய வருமானம் வருது. ஆயில் கம்பெனிகளுக்கு, எண்ணெய் கம்பெனிகளுக்கு பெரிய வருமானம் வருது, அரசுக்கு பெரிய வருமானம் வருது. அந்த வருமானத்தை எப்படி இழப்பாங்க? அது அமுத சுரபி மாதிரி நாள்தோறும் வந்துட்டு இருக்கிறதுல டெய்லி பெட்ரோல் விற்கிறாங்க, டெய்லி டீசல் விற்கிறாங்க, தினமும் வருமானம் வருது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு, நடுத்தர மக்கள் பிரதமருடைய மனசில் நடுத்தர மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த பட்ஜெட் நடுத்தர மக்களை பெரிய அளவில் மேம்படுத்தும் அளவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒரு கருத்தை சொல்றாரு. பெரிய அளவுக்கு தான் கொண்டு வரது. நடுத்தர மக்களுக்கு சலுகை தந்திருக்காங்க. எந்த நடுத்தர மக்கள்? உங்க கணிப்பு என்ன? இந்தியாவில் நடுத்தர மக்கள்னு எடுத்துக்கோங்க. மிக பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க, நடுத்தர மக்கள் எடுத்துக்கோங்க.
எவ்வளவு தாராளமாக கணித்தாலும் 30% தான். அதில் இந்த 1% மிகப்பெரிய பணக்காரர்கள் அடைந்தார்கள். 70% நடுத்தர மக்கள் அல்லவே. 70% ஆங்கிலத்தில் லோவர் மிடில் கிளாஸ் சொல்றோம். நடுத்தர மக்களுக்கு கீழே இருக்கிறவங்க அல்லது ஏழை மக்கள் தான் இருக்காங்க. நடுத்தர மக்கள்னு உள்துறை அமைச்சர் சொன்னதை உண்மை என்று வைத்துக் கொண்டால் கூட 30% மக்களுக்கு தானே சலுகை. அது 30%க்கு சலுகை அல்ல. 30%த்துல வருமான வரி கற்றவங்களுக்கு மட்டும்தான் சலுகை. அந்த 30%த்துல 30%ன்னா ஏறத்தாழ 40-45 கோடி மக்கள். 45 கோடி மக்களுக்கு சலுகை கொடுத்துட்டாங்க. 3.2 கோடி வருமான வரி கற்றவங்களுக்கு தான் சலுகை. அவங்க குடும்பத்துல 4 பேர் இருக்கான்னு வச்சா கூட 4வது பேருக்குனா கூட ஒரு 12 கோடி மக்களுக்கு தான் சலுகை. எஞ்சி உள்ள நடுத்தர மக்களுக்கு சலுகையே கிடையாது. எஞ்சி உள்ள நடுத்தர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் சலுகை கொடுக்கணும்னா ஜிஎஸ்டியை வெட்டி இருக்கணும். ஜிஎஸ்டியை குறைச்சிடணும். மாவட்ட அரசு மருத்துவமனைகள்ல எல்லா மருத்துவமனைகளையும் கேன்சர் சென்டர்ஸ் துவங்கப்படும் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்தியாவில் பரவலாக கேன்சர் நோய் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கேன்சர் நோய் அதிகரிப்பதற்கு அரசு காரணம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை முறை, உண்ணுகிற உணவு, சுற்றுச்சூழல் தான் காரணம். கேன்சர் அதிகரிக்கிறது என்பதை உணர்வதால் தான் கேன்சர் மையங்களை அறிவித்திருக்கிறார். ஆனால் இந்தியாவில்